பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ட்ரிவாண்ட்ரத்தை லைட்டாக சுற்றி பார்த்துட்டு ஒரு சின்ன குக்கிங் வீடியோவும் பார்த்துட்டு வருவோமா? பூஜா குட்டியும் நானும் சங்குமுகம் தேவி கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ். இதையே சுற்றி வந்தால் இதுதான் ஏர்போர்ட். ஏர்போர்ட் மீன்ஸ் ஏர்போர்ட்டோட ஒரு பாகம். தோ ஆய் ஃப்ளைட்டு பாருங்க, கரெக்ட் நம்ம நேரத்துக்கு ஃப்ளைட்டுக்கு போகுது. தெரியுதா? ஆக்சுவலி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, நான் மறந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தோடனே டக்குன்னு நிப்பாட்டிக்கிட்டேன். நல்ல தர்ஷனம் இல்லை? அது இது தேவியோட செயின் பாத்தீங்களா? இல்ல, பாலைக்கா மாலை. அதெல்லாம் நீ பாத்துட்டியா? நமக்கு அங்கதானே கண்ணு போகும். இதுதான் ரோட்ல இருந்து கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ். ஹாய் மேடம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே பூஜா குட்டிக்கு பசிச்சுட்டு, அதனால மோமோஸ் சாப்பிட்றதுக்காக போகிறேன். அவங்க டேடி இருக்கும்போது லிட்ரலி டெய்லி போவோம். எங்களோட ஹேங் அவுட் பிளேஸ்னால் அந்த சங்குமுகம் பீச் தான். இப்போ கொரோனாக்கு அப்புறம் எனக்கு சுகமில்லாததுக்கப்புறம் போகிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். சிலப்போ ராத்திரி கடை அடைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே போய் ஒரு ஐஸ்கிரீம் மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்து சவுமீன், மோமோஸ். இது நம்ம பூஜா குட்டி. எப்படி இருக்கு மேடம்? சூப்பராக இருக்கு. உண்டாகுவது எப்படி அப்படின்னு இப்படிதான் கோயிலுக்கு நல்ல பட்டையை போட்டு கோயிலுக்கு போனோம். அப்படியே வந்து வாசல்லேருந்து மோமோஸ் சாப்பிடணும். நல்ல குண்டை. நம்ம மாசத்துல ஒரு 10 கிலோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவோம், அப்போ சாப்பிட்லாம். நான் முடிஞ்சால் சங்குமுகம் எல்லா இடமும் காமிக்கிறேன். சங்குமுகம்ன்றது வந்து ஒரு பீச், ட்ரிவாண்ட்ரத்தில் ஃபேமஸ் பீச் ஃபுல்லாக கடல் வந்து சுற்றியே அரிச்சு எல்லாம் எடுத்துட்டுன்னு சொன்னாங்க. நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதான் வெல்கம் டு சங்குமுகம் பீச். இதெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க. நான் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. டைம் ஆகலை, அதனால் இங்கே கூட்டம் இல்லை. அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஸ்கூல் இருக்க நாள், அதனால் பெருசாக கூட்டம் இல்லை. இந்த ஸ்டாச்சு தான் சங்குமுகத்தில் பயங்கர ஃபேமஸ். மர்மெய்டு, கடல் கன்னி இல்லை? இங்கே ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிது பாருங்க. நான் இப்படி கூட்டம் இருக்கிற இடத்துக்குலாம் இப்போதைக்கு நான் வந்ததில்லை. அதனால் 2-3 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. ரெனோவேட் பண்ணாங்க, அதெல்லாம் கடல் எடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. அங்கே பக்கத்தில் போய் பார்ப்போம். இதில் ஒரு ட்ரெயின், குட்டி பசங்களுக்குள்ள காரு, எக்கச்சக்கம் இருக்குது. பழைய காலத்தில் உள்ள மண்டபம். இந்த மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு கிணறு இருக்குது. அந்த சைட்லாம் போக முடியாது இப்போது. இது வந்து ஒரு பழைய அரண்மனை. இப்போ இது வந்து ஆயுர்வேத கிளினிக்காக இருக்குது. இது சன்செட் ஆகிற சமயம் வந்துருச்சு. இந்த மண்டபம் வந்து ஆராட்டு மண்டபம். பப்பனாசாமி கோவிலில் உள்ள சாமி வந்து குளிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 2 தடவை இந்த சங்குமுகம் பீச்சுக்கு வருவார். அப்போது இந்த மண்டபத்தில் தான் வச்சுருப்பாங்க சாமியை கொண்டு வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும். இதில் கடல் வந்து இங்கே மேலே வர வந்துருச்சு. கடல் தள்ளி இருக்கும். இந்த சைட்லலாம் நல்ல ஸ்லாப் போட்டு உட்கார்றதுக்கு நல்ல கிரானைட் பெஞ்சஸ் இருந்தது. அதெல்லாம் கடல் எடுத்துருச்சு. பக்கத்தில் போய் முடிஞ்சா காமிக்கிறேன். பக்கத்தில் இருந்து பார்க்குறோமா? சன் இருக்கா? இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அவ்வளோ தூரம் பீச் இருந்தது. இப்போ எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பூரா கீழே விழுந்துருக்கு பாருங்க. அந்த சைடு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் சன்செட் பார்க்கலாம். ஆனால் பூஜா குட்டிக்கு எங்கேயோ போகணும் வெளியில், அதனால் லேட் ஆகுது. சிலப்போ சன்செட்டுக்கு இங்கே நின்னா காமிக்கிறேன். பொம்மலாட்டம் இருக்குல்ல, பப்பட் ஷோ,
அது பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆளை டிவி நியூஸ் சேனல்லேருந்து வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்குன்னா பயங்கர என்ன சொல்கிறது ஷை. ஆனாலும் அவர் எல்லாரும் சுற்றியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவர் உட்காந்துட்டு இருந்தார். இது வந்து பூஜா குட்டியோட குதிரை. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? குட்டி பிள்ளையா இருக்கும்போது டெய்லி இங்கே வருவோம் குதிரை ஏறதுக்கு. ஒரு பையன் எப்போது ஸ்திரமாக வர்ற பையன், அவன் நம்ம வர்றதை பார்த்துட்டு அவனே ஏற்றிடுவான் குதிரையில். அவன் பேசாமல் போய் குட்டியாக எலும்பு மாதிரி இருப்பா. ஆனால் அவன் 2 ரவுண்ட் 3 ரவுண்டு அடித்து கொண்டு விட்டுட்டு டேடிக்கிட்ட பைசா வாங்கிட்டு போயிடுவான். நான் ஒரு குதிரை அன்னைக்கு 10 ரூபா, இன்னைக்கு எவ்வளோ இருக்குமோ? ஐயோ, இன்னைக்கு எவ்வளோ? நம்ம ஊட்டியில் போனால் நான் ஒரு 700. அதுலேயும் டபுள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட வரும். ஃப்ரண்ட் வியூ நம்ம ஹெலிகாப்டர். பூஜா குட்டி வண்டி எடுத்துகிட்டு இருக்கா, அதனால நான் வெளியில இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வண்டியில் ஏறி போமா? நம்ம வீட்டில் போய் ஒரு குக்கிங் ரெசிபி பார்ப்போமா? ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். தோசைக்கல் வச்சாச்சு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போய் ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிடுவோம். அது நம்ம வீட்டில் செய்யும்போது ஆனியன் பூரா தோசைக்கல்லில் வந்துடும், அதில் ஒட்டி இருக்காது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். எங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் தானே, எங்கள் ஃபேமிலியே ரெஸ்டாரண்ட் ஃபேமிலி. அதனால் எங்களுக்கு அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா தெரியும். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஆனியன் மட்டும் போடணுன்னு இல்லை, வெஜிடபிள்ஸ் பொடியாக கட் பண்ணணும். என்ன போட்டாலும் சரி பொடியாக கட் பண்ணி போடணும். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கேபேஜு அப்படி எல்லாம் பொடியாக கட் பண்ணி, காலிஃப்ளவர், மஷ்ரூம் அப்படி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி வெறும் ஆனியன், என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா நிறைய மிளகா போடுவேன், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் போடலாம். எனக்கு இதுதான் பிடிக்கும், வெறும் ஆனியன். கார்லிக் மணம் பிடிச்சவங்க போட்டுக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம், இஞ்சி வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதனால் நான் போடல. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் தோசை ஊற்றணுன்னா, தோசையை ஊற்றி ஃபுல்லாக இப்படி பரத்திட்டு அதுக்கு மேலே ஆனியன் இப்படி மேலே போட்டுட்டு திருப்பி போடுவோம் இல்லை? அப்படி தானே செய்வோம். அப்படி செய்யும்போது நம்ம திருப்பி போடும்போது தோசைக்கல்லில் ஃபுல்லாக ஆனியன் ஒட்டிக்கும். ஆனியன் மிச்சம் பூரா தோசைக்கல்லில் இருக்கும். வெறும் தோசை மட்டும்தான், கொஞ்சம் ஆனியன் மாத்திரம் ஒட்டி தான் நமக்கு வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு உள்ள சூத்திரம் தான் இது. பாருங்கள், ஒரு கரண்டி மாவு ஊற்றுறோம். கொஞ்சம் பெருசாகவே நான் போடுறேன், அதனால் கொஞ்சம் கூட. இதை வந்து இப்படி கரண்டியை வச்சு பரத்தக்கூடாது. ஓகே, இந்த ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி இப்படி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ ஒன்று ஒன்றா வந்துடும். இதை கை வச்சு எடுத்து இதில் நல்ல உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம். நம்ம வீட்டில் செஞ்சால் இவ்வளோ ஆனியன் நம்ம போட மாட்டோம், ஏன்னா அதில் ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவோம். கடையிலன்னா இப்படி நிறைய ஆனியன் இருக்கும். இப்படி கை வச்சே இந்த தோசையை இப்படி பரத்துனா இப்படி சூப்பராக வந்துடும். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட ஹஸ்பண்ட். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா நெய் ஊற்றலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சுற்றியும் ஊற்றணும். கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும். இது ஆயில் இல்லாமையே செய்யலாம், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆயில்னா தான் கொஞ்சம் ஆனியன்லாம் முறிஞ்சி வரும். ஆயிலில் இதை அப்படியே குளிப்பாட்டணும். ஃப்ளேம் வந்து குறைச்சே இருக்கட்டும். ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா கருகிரும், உள்ளே வேகாது. இப்போ தோசையை நம்ம மாற்றி போடுவோம். இப்போது இதை விட இன்னும் ஃப்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஓட்டை போடணும். இதில் சின்ன வெங்காயம் வெட்டி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில ஹோட்டல்ஸில் சின்ன வெங்காய தோசைன்னு கிடைக்கும். இப்போது எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா, இந்த ட்ரிப்பு என்ன போட வீடியோவில் அப்படின்னு. எனக்கு நேரம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்போ இது ஒரு நல்ல ட்ரிக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த ஓட்டையில் பூரா ஊற்றணும். இதை சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதில் இருந்து கற்றுக்கலாம்ல, அதுக்காக தான். இது இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணும், இல்லைன்னா கருகீரும், மேலே
உள்ளுக்குள்ளே வெங்காயம் மாவு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக விடணும். கொஞ்சம் நேரம் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. இது எண்ணெய் ஊற்றாட்டாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆனால் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்காக இப்படி காமிக்கிறேன். எல்லோரும் இப்படி எண்ணெயை முக்கி தான் பொரிக்கணும்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி ஊற்றும் போது கொஞ்சம் கூடி போச்சு. இந்த தோசையை எடுத்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சூப்பரில். அது வந்து மாவை விட வெங்காயம் நிறைய, இது வந்து மாவு நிறைய வெங்காயம் கம்மி. திருப்பியும் சொல்கிறேன், எண்ணெய் இவ்வளோ ஊற்றணும்னு இல்லை. ஆனால் ஆனியன் ஊற்றப்பத்துக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மாற்றி போடுவோம். இது வந்து நான் இப்படி குழி போட்டு எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா இது எண்ணெய் நிறைய இருக்குது, அதனால் போதும். இதுக்கு மேலே பொடி போட்டு வேணாலும் செய்யலாம். இந்த ஆனியன் போட்டுட்டு இப்போ திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மேலே வந்து நம்ம தோசை பொடி இருக்குல்ல, அது தூவிட்டு திருப்பி போடணும். போட்டால் சட்னி சாம்பார் ஒன்றுமே வேண்டாம், அது மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் ஒன்றுமே இப்போ புதுசாக பண்ணலை. எங்கள் வீட்டில் சாம்பார் இருக்குது. சாம்பார் மீன்ஸ் ரொம்ப 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 சிம்பிள் சாம்பார். இன்றைக்கி அவசரமாக காலையில் செஞ்சேன். என்னென்னா, துவரம்பருப்பு நல்லா கழுகிட்டு அதில் 2 மிளகாய், தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு தேங்காய் ஜீரகம் அரைச்சிட்டு அதில் கொட்டிடணும். கொட்டி தாளிக்கும்போது 2 சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு மேலே போட்டுட்டு ஊற்றினோன்னா அந்த சாம்பாரில் நல்ல கலர் வரும். மல்லி இலை நிறைய போடணும். சிம்பிள் சாம்பார், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பா வந்திருக்கும்போது ஒரு நாள் நான் இது செஞ்சு கொடுத்தேன். அப்பா சொன்னாங்க, கடையில் உள்ள மாஸ்டர் தோற்று போவார், என் பொண்ணு அவ்வளோ அழகாக ஆனியன் தோசை போட்டு கொடுத்தா அப்படின்னு. இதாகிடுச்சு பார்த்திங்களா? இன்னும் கூட கொஞ்சம் கூட கலர் வரட்டும். இப்போது 2வது தோசை எடுப்போமா? சடை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? பாருங்கள், இந்த கலரில் வரணும். நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிருக்குல்ல, இப்படி இருக்கணும். இதான் நான் இன்றைக்கி வச்ச சாம்பார். நான் சொன்னேன்ல, அது தக்காளி கூட்டுன்னு சொல்லுவாங்க. கூட கொஞ்சம் தக்காளி போடுவாங்க, கொஞ்சம் கட்டியாக வைப்பாங்க. எனக்கு இப்படி இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சைடில் ஊற்றிட்டு ஆவி பறக்கிற சாம்பார். இது செஞ்சு பார்ப்பீங்க தானே? அப்போது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.